உன் புருஷன் இல்லன்னு தானே சொன்ன, இல்லன்னு சொல்லி தானே சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருந்த. அதனால தானே உங்க அண்ணன் தங்கச்சி தங்கச்சின்னு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நீ சொன்ன எல்லாமே போய். உன் புருஷன் நல்ல ஆரோக்கியமா இருக்கான். இன்னும் அயோக்கியத்தனத்தை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். என் குடும்பத்தோட குடிய கெடுத்ததும் இல்லாம இன்னும் எத்தனை குடிய கெடுக்க போறானோ உன் புருஷன். சச்சே, இவ்வளவு கேவலமான ஒருத்தனுக்காக நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? என்னமா சொல்றீங்க? மச்சான நீங்க பாத்தீங்களா? எங்க இருந்தாரு அவரு? மச்சானா? என்ன பிரகாஷ் பேசுற? அவ ஒரு அக்யூஸ்ட். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? நடு ரோட்ல கார்ல போதை பொருள் வித்துட்டு இருக்கான். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்து சடங்கு பண்றியா? சடங்கு? அம்மா ஒரு நிமிஷம்மா. பிரகாஷ், நீயும் ஏமாந்துட்ட, நானும் ஏமாந்துட்டேன். இனிமே இவன் நாடகம் இந்த வீட்டுல எடுபடாது. பரவாயில்லையே, குறிஞ்சி போட்ட பிளான் பக்காவா முடிஞ்சிருக்கு. அம்மா சத்தியமா அவர். ஏய், எனக்கு எந்த சத்தியமும் தேவையில்லை. இனி நீ இந்த குடும்பத்தை விட்டு தூரமா போகணும். இனிமே நீ என் குடும்பம் பக்கமே வராத. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. போ இங்க இருந்து. போ. போ மாட்ட? சொல்றத கேளுங்க. தமிழ், உன எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சிபி ப்ளீஸ், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. தமிழ், நீ தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்ப, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இந்த மாதிரி நான் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணா நீ அப்படியே விட்டுருவியா? கூட உட்காந்து ஆறுதல் சொல்ல மாட்டேன்? என்னால முடியல சிபி. எங்க அப்பா என் கல்யாணம் அப்ப காணாம போனாரு. அன்னைக்கு ஊரே சேர்ந்து எங்க அப்பா கடங்கார, திருட, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாம எங்க சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு நாங்க ஊரை விட்டே வந்துட்டோம். ஆனா எனக்கு ஜனமா எங்க அப்பா போதை பொருள் கடத்தினாருன்னு சொல்றாங்க. எப்படி சிபி, எப்படி என்னால இதை கேட்டுட்டு ஏத்துக்க முடியும்? பொதுவா அப்பாவை பத்தி பிள்ளைங்க முன்னாடி யாரு தப்பு சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். ஆனா ஜானு யார் மேலேயும் பழி போடுற ஆள் கிடையாது. பொய் சொல்ல மாட்டாங்க, உனக்கே தெரியும்ல. ஒருவேளை நிஜமாவே உங்க அப்பா... சிபி, தமிழ், நான் உங்க அப்பா போதை பொருள் கடத்துறவர்னு சொல்லல. ஆனா ஜானுவோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு தீர விசாரிச்சாதான் நமக்கு புரியும். ஆனா உன்னை பாத்தியா, இதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்ற. உங்க அப்பாவை இத்தனை நாள் நம்ம பார்க்கவே இல்லை. அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு ஜானு கண்ணில் அவர் பட்டிருக்காரு.
உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு ஜானு சொல்றாங்க. அப்போ அதை செக் பண்ணா அதை பத்தி விசாரிச்சா அவரை கண்டுபிடிச்சிடலாம்ல. டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச மித்ரன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு நான் கால் பண்ணி விசாரிக்கிறேன். சரியா? சிபி. சொல்லு சிபி. சரி, நான் விசாரிச்சு பார்க்குறேன். நீ கவலைப்படாத. சரி, ஓகே, கால் பண்ண. வணக்கம் மேடம். சார், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். அந்த பிரபுவை ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதானே? ஆமா. அவன் எங்க போறான், யாரை மீட் பண்றான், என்ன பண்றான், எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரிஞ்சாகணும். அவனை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு டைமும் அவனை பத்தின எவிடன்ஸ் ஏதாவது ஒண்ணு எனக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கு. ஆனா கடைசி நேரத்துல அது எப்படியோ மிஸ் ஆயிருது. நான் ஃபாலோ பண்ணா அது அவனுக்கு சந்தேகம் வந்துடும். அதனாலதான் அவனுக்கு தெரியாம நான் உங்களை அனுப்புறேன். கண்டிப்பா மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அவனுக்கு எந்த டவுட்டும் வராத மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்னா அவனுக்கு டவுட் வந்துருச்சுன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். எனக்கு நீங்க கொடுக்கிற தகவல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களோட சேஃப்டியும் எனக்கு முக்கியம். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். எந்த தகவல் கிடைச்சாலும் சொல்றேன். சரி, நான் வரேன். ஓகே மேடம். மித்ரன், சொல்லுங்க மித்ரன், ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆமா மேடம், நீங்க அந்த பிரபுவுக்கு அவங்க அப்பா குறிஞ்சி மேல ஏதோ வெறுப்பு இருக்கிறதா தானே சொன்னீங்க? நான் சொன்னல, அவன் தான் அந்த மாதிரிலாம் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். கரெக்டா சொன்னீங்க மேடம். அவன் நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். ஆனா அது உண்மை இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அவனும் அந்த குறிஞ்சியும் நேர்ல மீட் பண்ணி ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க மேடம். என்ன சொல்றீங்க? என்ன பேசினாங்க? நான் ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தேன் மேடம். அவங்க பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா ரெண்டு பேரும் கோவமா எதுவும் பேசிக்கல, ரொம்ப அன்பா அந்யூன்யமா பேசிட்டு இருந்தாங்க. சரி, நீங்க அந்த போட்டோ இல்ல வீடியோ ரெக்கார்ட் ஏதாவது பண்ணீங்களா? இல்ல மேடம், அந்த நேரம் பார்த்து என் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பவர் பேங்க் எடுத்து சார்ஜ் போட்டு திரும்ப ஆன் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க மேடம். ஆனா அவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையும் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு மேடம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததுக்கான எவிடன்ஸை என்னால கலெக்ட் பண்ண முடியல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், திரும்பவும் நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா அந்த எவிடன்ஸ். ஹலோ ஹலோ சார், ஹலோ ஹலோ சார், ஹலோ ஹலோ ஹலோ. சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. ஐயோ, இந்த போனை வச்சுக்கிட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டாரு.